நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கலாமா? வழுவாமல் காத்திட்ட தேவனே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே, எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே, உன் தகப்பனா என்றீரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எண்ணாகமும் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரை. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு நேராக வனாந்திர வழியாய் பயணம் போகிறார்கள். இப்பொழுது கானானை சுதந்திரிக்கும் நேரம் வந்தது என்று அறிந்து கர்த்தர் யோசுவாவை நோக்கி, 40 பேரை தெரிந்து கொண்டு நீ அனுப்பு, அவர்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ யோசுவா 40 பேரை அனுப்புகிறார் தேசத்தை சுற்றி பார்க்க. அதில் 38 பேர் அந்த தேசத்தை குறித்து எதிரான விளக்கங்களை மக்களிடத்தில் சொன்னபோது அவர்கள் கதறி அழுதார்கள். நம்ம எகிப்துக்கு திரும்பி போகலாம் என்று சொன்னார். ஆனால் காலேபும் யோசுவாவும் மாத்திரம் சொல்கிறார்கள், நாங்கள் போய் பார்த்த தேசம் நல்ல தேசம், கர்த்தர் நம்ம பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று. ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அதில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கும். அவர்கள் மற்ற 38 பேரும் சொன்னார்கள், அங்கே ஏனோக்கின் புத்திரர் இருக்கார்கள், நெடிய மனுஷர் இருக்கார்கள், அந்த தேசம் கோட்டை பட்டணம் நிறைந்ததா இருக்கிறது, கோட்டை கட்டி இருக்கிறது என்று சொல்லி அவர்களை பயமுறுத்தினார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் என்ன சொன்னார்கள்? கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் அந்த தேசம் யார் இருந்தா என்ன, எப்படிப்பட்ட கோட்டை இருந்தா என்ன? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குன்னு வச்சிருக்க ஆசீர்வாதத்தில் எப்பேற்பட்ட எதிரிகள் எப்பேற்பட்ட மனுஷர்கள் இருந்தால், கோட்டை கட்டி இருந்தால் என்ன? கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் நாம் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரமிச்சு ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக நன்றி அப்பா. காலை முதல் இம்மட்டும் உடைய தேசக்கரம், உடைய நேசக்கரம் எங்களோடு கூட இருந்ததப்பா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவை அடையாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் தருகிறேன் தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய் அப்பா, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. எப்பேற்பட்ட கோட்டைகள் நெடிய மனுஷர்கள் ஏனோக்கின் போன்ற மனுஷர்கள் இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு, நீர் எங்கள் மேல் இருந்தால் அதை எங்கள் கண்கள் காணும்படியா நாங்கள் சுதந்திரிக்கும்படியா நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டியர்களுங்கிறதவே நீர் எங்கள் மேல் பிரியமாக இருப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்திலே தருகிறோம். நாங்கள் அந்த எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருள்வீராக. உம்முடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுகளை மூடி மறைத்துக்கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.